அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து கடையில் வாங்கியிருந்தோம். என்னென்னா சிக்கன் 65 பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். அது வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். 2 மணிக்கு தான் சாப்பிட்றேன், பசி எடுக்கல, அதனால் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டேன். குஸ்காவில் சிக்கன் 65 வந்து போட்டிருக்காங்க, வெங்காயம் பச்சடி, அது கூட வந்து சால்னா கொடுத்தாங்க. நான் சால்னா சாப்பிட மாட்டேன். சிக்கன் 65 கூட ஒரு 2 பீஸ் சாப்பிடுவோம், அவ்வளோதான். சாப்பாடு ரைஸ் வந்து பிளேட்டில் போட்டுக்கலாம். என் பொண்ணு பக்கத்தில் நின்றுட்டுருக்கா. நான் வீடியோ வந்து ஒரு ஸ்டாண்டு மேலே வச்சுருக்கேன். அவள் அதை பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. என்ன பண்ண போகிறா அந்த வீடியோ முடிய பார்த்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சாப்பாடு பிளேட்டில் போட்டிருக்கேன். வெங்காயம் பச்சடி கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் இல்லைங்களா? சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சிக்கன் 65 நல்லா இருந்துச்சு. பக்கத்தில் என் பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, தலையில் காலைல தலை சீவி பூ வச்சு விட்டேன். அந்த பூ ஃபுல்லாக எடுத்து மேலே போட்டு தட்டெல்லாம் போட்டு விட்டா. சாப்பிடவே முடியல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கடைசி வந்து என் மேலே ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டா. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட பார்த்தும் சரி, எதனா ஒன்று பண்ண பார்த்து இந்த மாதிரி தான் சேட்டை பண்ணுவாள். ரோஸ்லாம் பாருங்கள், ஃபுல்லாக சாப்பாட்டில் கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு தான் சாப்பிட்டேன் நான். எதனா ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாள். உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் எப்படி இருப்பாங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தா பூ எல்லாத்தையும் மேலே தூக்கி போட்டு விட்டுட்டா. சிக்கன் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொடுத்தேன். அவங்க வந்து இப்போ சிக்கன் சாப்பிட்டாங்கன்னா மதியான டைமில் ஒரு மணி, ஒரு 2:30 மணி அந்த டைமில் வந்து சாப்பாடு ஊட்டி விடுவேன். அது சாப்பிட மாட்டா. அதனால் ஒரு பீஸ் மட்டும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட பார்த்து அது வந்து சிக்கன் வச்சு ஊட்டலாம்னு சொல்லிட்டு அப்புறமேட்டா வச்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.